சார் ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு எனக்கு டைட்டில் தான் அட்ராக்ட் ஆச்சு. ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் அப்படின்னு ஒன்று ஒரு பீரியட் ஃபிலிமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் முன்னாடி நான் ஒரு போஸ்டர் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து லைக் ட்ரைலர் டீசர் பார்க்கும்போது ஓகே ஒரு 4-5 கதை சேர்ந்து எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னோடனே சரி ஓகே பார்க்கலாம் அப்படிங்கும்போது ஒரு ஐடியா இருந்துச்சு. சரி ஓகே இன்றைக்கி கொஞ்சம் ஆஃபீஸில் ஃப்ரீயாக இருந்துச்சு, எங்களுக்கு லீவ் ஆக்சுவலி. ஸோ அதனால் அப்படியே வந்து பார்க்கலான்னு வந்தோம். ஆமாம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சீரியஸாக அப்படி தான் இருக்கும் சார். ஏன்னா வந்து உங்களுக்கு கதை சொல்லிகிட்டே வருவாங்க, அங்கங்கே ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அவங்க செகண்ட் ஹாஃபில் வந்து எந்த பாயிண்டில் அவங்க நிறுத்தினாங்களோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணி அது எப்படி கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். சார் எனக்கு பர்சனலாக வந்து பரத் போர்ஷன்ஸும் அதுக்கப்புறம் ஷானுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இல்லை சார், அதுதான் அவங்க சொல்ல வராங்க. அப்படி இல்லை சார், நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கதைப்படி தெரியும். லைக் வந்து அந்த இப்போ நான் சொல்லிட்டேன்னா எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அதான் அவங்களோட அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். லைக் அவங்களுக்கு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கும். மேபி அதை அவங்க ப்ரொஃபஷனாக வச்சுருந்தாலுமே அதனால அவங்க பர்சனல் லைஃப் எவ்வளோ அஃபெக்ட் ஆகுது, இல்லை ஜென்ரலாகவே ஒரு பர்சனோட பர்சனல் சைடை காமிக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ வந்து அந்த போர்ஷன் வந்து லைக் ஒரு தவறு செஞ்சால் உடனே அது அஃபெக்ட் ஆகுதும் அப்படிங்கிற மாதிரி தான் அதை காமிச்சிருந்தாங்க அவரோட லைஃப்பில். அதே மாதிரி ஷான் சொல்லிட்டு அவங்களோட ஒரு போர்ஷன் இருந்தது, தலைவாசல் விஜய் சாரோட அந்த கான்வர்சேஷன்ஸும் இருக்கட்டும். இல்லை சார், எதிர்பார்க்கல சார். நான் வந்து அப்படியே ஏன்னா இவங்க ஒரு ஃப்ளோவாக கொண்டு போயிட்டே இருந்தாங்க. நானும் என்ன நினச்சேன்னா சரி ஓகே இது இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டாங்க இவரோட ஸ்டோரி அப்படின்னு நினைக்கும் போது அது பின்னாடி கனெக்ட் ஆனது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். சார் அது வந்து அவங்க கரெக்டான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்காங்க சார். இப்போ வந்து லைக் எல்லாருமே வளர்ந்து வராங்க சார், எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான், எல்லாருமே சக மனிதர்கள் தான் அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய தவறுகள் நடக்குது அப்படிங்கிறதையுமே அவங்க அந்த கதையில் பதிவிட்டுருக்காங்க சார். சார் அதுதான் சார், உங்களுக்கு ஜம்ப்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து அந்தந்த போர்ஷன் நடக்கும் போது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நமக்கு கொஞ்சம் ஆவலாக இருக்கும். அது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நமக்கு தெரிய வரும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு தவிர ஜம்ப்பு இல்லை ரொம்ப லேக் ஆகுது, ரொம்ப நேரம் ஒரு கதையை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி இல்லாமல் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க சார். வார்த்தைகள் மேபி மியூட் பண்ணியிருக்கலாம், அது ஏன் பண்ணலன்னு தெரில. ஏன்னா வயலன்ஸ்னு சொல்லிட்டு எதுவும் பெருசாக இல்லை சார். கொடுப்பாங்க சில வேர்டுலாம் வல்கராக தான் இருக்குது. மாமனாரே வந்து மருமகளோட தவறாக நடந்து கர்ப்பமாக்கினா அதுக்கு வந்து யூ சர்டிஃபிகேட்டாக கொடுப்பாங்க. அதை ஏற்றுக்க முடியாது. யார் எவனா ஃப்ரெண்டுக்கிட்டு ஏதாவது பண்ணாங்கன்னா ஏதாவது ஓய்ஞ்சு போட்டோம், இல்லைனா அவனுடைய ஃப்ரெண்டு பண்ணால் ஏதோ மயக்க மருந்து கொடுத்தான் கர்ப்பமாக்கினா கூட மக்கள் ஏற்றுப்பாங்க. ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பையனுக்கு ஆண்மை கிடையாது, அந்த ஆண்மை இல்லாத பையனுக்கு பதில் அந்த மருமகளோட மாமனாரே இது தவறாக நடந்து கர்ப்பமாக்கினா ஏ சர்டிஃபிகேட் கொடுக்காம யூ சர்டிஃபிகேட்டாக கொடுப்பான். ஏமா எனக்கு எனக்கு படத்துக்கு ரெண்டு கருத்து நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் சார். 2 கருத்து இதுவரை 10 பேருக்கு. ஆமாம் சார், எனக்கு விடவே மாட்டேன். எனக்கு தெரியாது, எனக்கு ரிவ்யூனால எப்படின்றது தெரியாது. நான் ஏதோ கேஷுவலாக சொல்ல ஆரம்பிச்சு 20 பேர் மாற்றி வந்துட்டுருக்காங்க. இருந்தாலும் நான் சலிக்காமல் தான் சொல்கிறேன், நல்ல விஷயந்தான். நான் என்ன சொல்கிறேன்னா, அவசரப்பட்டு முடிவு எடுக்கிற உன் லைஃபு ஸ்பாயில் ஆகும், அப்பாவியோட லைஃபை ஸ்பாயில் ஆகும். அதனால் எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு முடிவு எடுக்காத, பொறுமையாக முடிவெடு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். இன்னொரு படத்தில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுன்னா நல்லா யோசித்து ஒரு தடவைக்கு பல முறை பணக்காரன்ற ஒரே காரணத்துக்கு மொத்தம் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாதீங்க. பொறுமையாக அது கரெக்டாக என்ன நல்ல பையனா நல்லபடி வச்சு காப்பாற்றவனா தகுதியானவனா எல்லாத்தையும் பார்த்து ஆராய்ச்சி செஞ்சு அதுக்கப்புறம் பலர் மூலம் கருத்தை கேட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்க. அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி பொண்ணோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாதே அப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது என்ன படத்துக்கு வந்து அந்த சென்னை மெட்ராஸுன்றத வச்சு வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து உலகம் ஃபுல்லாக நடக்கிற ஒரு கருத்தை தான் இவங்க சொல்லி அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுனால அவன் லைஃபும் ஸ்பாயில் ஆகுது, இவன் லைஃபு ஸ்பாயில் ஆகுதுன்னா சென்னையிலேயும் மெட்ராஸில் மட்டும்தான் எல்லாருமே அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறான். மற்றபடி இங்கிலாந்துலேயும் ஆஸ்திரேலியாலேயும் அமெரிக்காலேயும் கூடாஞ்சேரிலையும் அதே கூடாஞ்சேரின்றன பெங்களூர்லேயும் இதெல்லாம் யாருமே அவசரப்பட்டு முடிவு எடுக்கலையா. அந்த சென்னை மெட்ராஸுன்ற வார்த்தைக்கு பதில் வேறு ஏதாவது சேர்க்க முடிஞ்சால் புத்திசாலியாக சேர்த்துருக்கலாம். அப்படி சென்னையில் மட்டும்தான் இப்படிலாம் நடக்குதா, அது ஏற்றுக்க முடியும். என்னது ஆவணக்கூட? அதாவது அந்த நான் என்ன நினச்சேன்னா, அவ்வளோ ஜாதி அப்படி இப்படின்னு பேசுகிற அந்த அப்பா
கடைசியில் இந்த பையன் வந்து நான் தான் தவறான ரூட்டுக்கு வந்தேன் அப்படின்னு காரை ஓட்டின்னு வந்து மன்னிச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கும்போது இவன் தான் மாப்பிள்ளையாக வருவான், இந்த பையன் தான் மாப்பிள்ளையாக வரப்போகிறான், இவன் உணர்ந்து திருந்து அந்த பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வைப்பான் அப்படின்னு நான் நினச்சேன். முதல்ல என்னுடைய கான்செப்ட் அப்படி போச்சு என் மனசுக்குள்ளே. அதுவும் இல்லாமல் அவனுக்கு கார் ஓட்ட முடியாமல் அவன் அவஸ்தைப்படுறான். கார் ஓட்ட முடியாமல் அவஸ்தைப்படும் போது இவன் என்ன சொல்கிறான், நானே ஓட்டின்னு போகிறேன், காரை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வச்சு ஓட்டின்னு போகிறான், எல்லாம் இதுவும் பண்ணிட்டு வரான். அப்படின்னும் போது இவங்க 2 பேரும் ஓரளவு கோஆப்ரேட்டிவாக ஆகி அந்த பொண்ணுக்கு இவனே ஆகா இப்படிலாம் ஜாதி கீதின்னு இருக்கிறதெல்லாம் தப்பு, நல்லவங்க ஜாதியை தாண்டி நல்லவங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு உணர்ந்து அவன் கல்யாணம் பண்ணி வைப்பான் தான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா இவங்க அந்த பையன் பேசின காதலியே வேறு இதுவே வேறேன்னு அவன் அவசரப்பட்டு இந்த பையனை சுட்டு கொண்டு விடுவான். அது ஒரு கான்செப்டே மாறி போச்சு. நான் நினச்ச கான்செப்ட் வேறு, அது நினச்ச கான்செப்ட். ஆமாம், எதிர்பார்க்காம அதான் சொன்னேனே, தம் ஒய்ஃபுக்கு வந்து கிட்னி கொடுக்க வேண்டியவனே இவன் தான் தெரியாமல் அவளை சுட்டுறான் இவன். அது ஒரு டர்னிங் பாயிண்ட்டு. இவன் வந்து தம் பொண்ணோட காதலை நினச்சிவிட்டு அவனை சுட்டு கொண்டு வர்றான், அவன் ஒரு டர்னிங் பாயிண்ட்டு. இது மாதிரி நல்லா இருக்குது. ஒரே துப்பாக்கியே திருப்பி 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 இடைவேளை வரைக்கும் ஒன்றுமே புரியல. அதுதான் உண்மை. இவன் என்ன சொல்ல வரான், ஏது சொல்ல வரான், இதுக்கு திடீர்னு இங்கே காட்டுறாங்க. அரை மணி நேரம் மிருகம் பார்க்கணும்னு சொல்கிறான். ஆனால் நான் உட்காந்து பார்க்குறேன் தேட்டர்லேயே 45 நிமிஷம் காரை காட்டுறான், அவனை காட்டுறான், அதுவே 45 நிமிஷத்துக்கு மேலே போகுது. அப்போ கான்செப்ட் உதவாது இல்லை. அரை மணி நேரம்னா அரை மணி நேரம். நான் என்ன சொல்கிறேன், உன் சொத்தையை கொல்ல பிடிக்க போகிறான், டைரக்டரோட சொத்தையை கேட்க போகிறான். 1.5 மணி நேரம் விருகம் பார்க்கணும்னு சொல்லி தொலைய வேண்டியதானேயா. எல்லாருமே இந்த பாயிண்ட்டு கேட்க தான் செய்வான். நான் அரை மணி நேரம் விருகம் பார்க்கறதுல வந்துடுவான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எல்லாருமே இன்னும் போயிட்டே இருக்கு, நாங்கள் உட்காந்துருக்கோம், 45 நிமிஷம் ஆச்சு இது கார் ஓட்டினாலே இருக்கோம், அரை மணி நேரம் ஊற்றிய உன் சொத்தை கொல்ல பிடிக்கிறோம், 1.5 மணி நேரம் வச்சு தொலைச்சிருக்க வேண்டியதுதான். 1.5 மணி நேரம் சொல்லி தான் யாராவது கேட்பாங்களா? அது ஒரு கான்செப்ட், அது உண்டு ரொம்ப லேக்கிங். அது உண்டு ஏற்றுக்கவே முடியல. அந்த அரை மணி நேரம் விருகம் பார்க்கறதுல வந்துடும்ன்றது ஏற்றுக்க முடியல. படம் அதாவது கான்செப்ட் வயசு இடைவேளைக்கு முன்னாடி யாரும் ஏந்து போயிடாதீங்க. என்னுடைய கருத்து. நான் வந்து வேண்டிய வேண்டாதவெல்லாம் எனக்கு கிடையாது. எந்த படமாக இருந்தாலும் நான் ரிவ்யூ கொடுத்தாலும் என் மனசில் என்னவோ, நானே ஒரு டைரக்டர் மாதிரி, நானே கதையாசிரியர் மாதிரி நான் சொன்ன கருத்தை வச்சு எனக்கு ஓரளவுக்கு எவ்வளோ அனுபவம்ன்றது உங்களுக்கு தெரியும். அதனால் அப்படி தான் நான் கொடுப்பேனே தவிர வேண்டியவன் வேண்டாதவன் அது யார் சங்கர் டைரக்ட் பண்ணாலும் சரி, யார் டைரக்ட் பண்ணாலும், எப்பேற்பட்ட மணிரத்ன டைரக்ட் தப்புனா தப்பு தான். நீ யார் வேணால் இருந்துக்கோ, எனக்கு அவ்வளோ இல்லை. நீ தப்பு பண்ண தப்பு தான். மணிரத்னம் டைரக்ட் பண்ணதுனால மணிரத்னம் கரெக்டு, சங்கர் டைரக்ட் பண்ணதுனால சங்கர் கரெக்ட்லாம் நான் பேச மாட்டேன். திடீர்னு ஒரு பையன் வந்து டைரக்ட் பண்ணேன்னா சூப்பராக டைரக்ட் பண்ணால் சூப்பராக நல்லா பண்ணியிருக்கான், லேக்கிங் எல்லாமே சொல்லுவேன். மணிரத்னம் லேக்கிங்கே பண்ண மாட்டாரா, சங்கர் லேக்கிங்கே பண்ண மாட்டாரா? அதனால் சொன்னா ஏற்றின்னு திருத்திக்கோங்க. ரிவ்யூ ஆஹா நம்ம தான் புத்திசாலின்னு நினச்சின்னு படம் எடுத்துகிட்டு இருக்கோம், நம்மளை விட புத்திசாலியாக படம் பார்க்குறவங்களும் இருக்காங்க, இந்த லாகிங் இருக்க தான் செய்யுது, இனிமேல் இந்த லாகிங் இல்லாமல் போல உங்களை திருத்திக்கோங்க. எவன் சொல்கிறானோ அவனை வந்து குறை சொல்லிவிட்டு பெரிய அவர் படம் எடுத்தாரா, அவர் படம் எடுத்தால் தான் தெரியும், அவர் இதை எடுத்தால் தான். அப்போ நீ பிறக்கிறதுலேருந்தே படம் எடுத்துகிட்டே இருந்தியா? நீ படம் எடுத்துகிட்டே இருந்தியா? படம் எடுக்கிறதுக்காக பிறந்த, திடீர்னு ஒரு சந்தர்ப்பம் வந்தது, எடுக்க ஆரம்பித்து வளர்ந்தேன். எனக்கு என்ன வாழ்க்கையோ அதை கொடுத்துருக்காரு. எனக்கு சினிமா பார்க்குறது தான் எனக்கு வாழ்க்கை. நீ டைரக்ட் பண்ணுறதுனால நான் டைரக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீ தயாரிக்கிறதுனால நான் எனக்கு இருக்கிற வாழ்க்கையிலையும் நான் சந்தோஷமாக வரேன், அந்த வாழ்க்கையில் நான் சந்தோஷம். நான் என் கருத்தை சொல்கிறதுக்காக நான் வந்து டைரக்ட் பண்ண முடியுமாண்ணா? அதனால் கருத்து சொன்னா பாசிட்டிவாக இருந்தானே ஏற்றுக்கோங்க, அடுத்த தடவை திருத்திக்கோங்க. இந்த படம் தாராளமாக பார்க்கலாம். இடைவேளை பார்த்துட்டு யாரும் ஓடிடாதீங்க. ஐயோ என்னடா இது ஒன்றுமே புரியல, ஒன்றுமே புரியல. இடைவேளைக்கு அப்புறம் தான் கதையை ஆரம்பம். எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கே ஒன்றுமே அந்த திருநங்கை கேரக்டர் தேவையில்லாத கேரக்டர், அது இடைச்சோறுகள் கேரக்டர். அந்த இடைச்சோறுகள் கேரக்டரை கொண்டு வந்துருக்கவே வேண்டாம். 4 ரீலுக்கு என்ன பண்ணுறது, எந்த குடும்பத்தை கொண்டு வருது, என்னத்தை கொண்டு வருதுன்னு அவங்களுக்கு தெரியல. கடைசியில் பார்த்தா திருநங்கை கேரக்டரை டாக்டருக்கு கொண்டு வராங்களாம், இதுன்னு கொண்டு வராங்களாம். தேவையில்லாமல் அந்த திருநங்கை கேரக்டருக்கு பதில் வேறு ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இன்னொரு கான்செப்ட் சொல்கிறாங்க, திருநங்கைனாலே எல்லோரும் தப்பாக நடக்கிறான்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிற மாதிரி இருக்குது இந்த படத்தில். அது தப்பு. திருநங்கையை பார்த்தானே கையெடுத்து கும்பிட்றவங்க இருக்காங்க, அவங்களே தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுற திருநங்கைகள்லாம் எவ்வளோ இருக்காங்க. திருநங்கைகளுக்கு வாலியன்ட்ராக போய் துட்டு கொடுக்குறவங்க எவ்வளோ திருநங்கைகள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். திருநங்கைகள்னாலே எல்லோரும் தப்பாக நடப்பாங்கன்ற மாதிரி அந்த கருத்தை உண்டு என்னால் ஏற்றுக்குவேன். மூவி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நல்லா இருந்தது. ட்விஸ்ட் தான் அண்ட் கன் எப்படி ரிவால்வ் ஆகுதுன்றது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட் பார்ட் வர வரைக்கும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ ஏன்னா
எடுத்த உடனே இது என்ன பாஸ் காட்டுறாங்களா ப்ரெசன்ட் காட்டுறாங்களா இந்த எல்லா ஸ்டோரியும் ஒரே ஸ்டோரியான்ற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். அது 4 கதைன்றது புரிஞ்ச பிறகு அது வேறு வேறு டென்ஸில் தான் நடக்கும்ன்றது தெரிஞ்ச பிறகு லாஸ்ட் பார்ட்டில் அதோட கனெக்ட் எப்படி இருக்குன்ற பிறகு மேபி எவ்ரி ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆமாம், மேபி இடோன்னு இல்லை, அவங்க தான் இவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண வராங்க. மேபி அவங்களும் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணுவாங்க. நாட் ஒன்லி விமன், தே ஆல்சோ கோ த்ரூ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ்ன்றது. அபிராமி ஆக்டிங் வாஸ் குட்.